ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சர்ச்சுக்கு போக போகிறோம். இடைஞ்சலுக்கு மன்னிக்கவும். இந்த வீடியோ வந்துட்டு எதுக்காக போட்டேன்னா, இதுதான் என்னோடய சர்ச். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அண்டு நான் காலங்காலத்தில் போன சர்ச்சும் இது என்னோடய சர்ச். ஓகேவா? ஸோ இந்த சர்ச் வந்து மியூசிக் ஓடிட்டுருக்கோம். ஸோ ஷார்ட்ஸில் வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். அண்ட் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸில் பாருங்கள். இதில் காப்பிரைட் வந்துடும். ஸோ அதான் போடல. அண்ட் இந்த சர்ச் தான் அந்த சர்ச். ஓகேவா? ஸோ இது நியூ ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் பழைய ட்ரெஸ் தான். பார்க்க நியூவாக இருக்குது, அதனால நியூ ட்ரெஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு பேசலாம் வாங்க. பைபிள் கொண்டு போகிறதுக்கு கூட அனுமதி இல்லைங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு பைபிள் கொண்டு போனால் தொலைச்சிருவேனா எங்கள் அம்மா. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பைபிளெல்லாம் எடுக்காமல் அப்படியே நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நாம் வந்துட்டு இப்படி நடந்து போயிட்டு சும்மா அப்படியே போண்டுதான் எல்லாரும் பார்க்குறாங்க. சரி, ஓகே. நாம் அப்படியே போயிட்டு சர்ச்சில் போய் உட்காந்துட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வீடியோ எடுக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். எல்லாரும் நல விசாரிப்பு தான். ஒருத்தர் ஊருக்கு வந்துட்டா போதும், நல விசாரிப்பு நல விசாரிப்பு நல விசாரிப்பு. இப்போ நான் வீடியோ எடுத்தேன்னா என்னை கலாய்க்கிறது. என்ன பண்றது, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நாம வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்குது. அண்ட் உங்களுக்கு சவுண்டு கேட்கும், கேட்குதா கேட்குறது இல்லை. நான் மைக் யூஸ் பண்றதுனால கேட்குதான்னு தெரியல. சர்ச்சில் வந்துட்டு தொடங்கிடுச்சு, ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது. நாம அப்படியே போவோம், போயிட்டு நடக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்து நாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போதைக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, இருக்கானுங்களான்னு தெரியல. அங்கே போனதுக்கு அப்புறம் தெரியும் எவனாவது இருக்கானா பேசுவானா அப்படின்ட்டு. ஸோ போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இருக்குல்ல சகோதரரை பகைத்து ஸோ இதில் வந்துட்டு ஒரு மேட்ரு இருக்குது, அதை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இதை ஒரு கிளிப் எடுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஒருத்தனை பிளர் பண்ணியிருந்தேன்ல. ஸோ நான் ஏன் பிளர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் கோச்சுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால பிளர் பண்ணிட்டேன். அண்ட் அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ சர்ச்சில் சின்ன வயசுல இருந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப சின்ன வயசுல இருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் வந்துட்டு அப்படி இப்படி படிச்சுருந்தோம். அண்ட் அவனும் வேற ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தான். அப்புறம் 11th இருந்து கொஞ்சம் பக்கமாக எங்கள் ஸ்கூல் தான். ஸோ சேர்ந்து தான் படித்தோம். ஆனால் ஒன்றா ஒரு கிளாஸ் கிடையாது, வேற வேற டிவிஷன்ஸ், வேற வேற கிளாஸஸ், வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு காலில் லைட்டாக அடி போல. அண்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து என்னால் பார்க்க முடியல. நான் சென்னையில் இருந்தேன். ஸோ இங்கேருந்து கிளம்பி சென்னையில் போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்க்க முடியல. அதனால் வந்து நான் சாரி சொல்லி விரும்புகிறேன். அண்டு சர்ச்சுக்கு போனால் ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிற ஒரு ஃப்ரெண்டுங்க எனக்கு. அவன் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். நான் என்ன வேணா பண்ணுவேன், எதுக்குமே ஒன்றுமே சொல்ல மாட்டான், நோண்டிக்கினே இருப்பேன், ஒன்றுமே சொல்ல மாட்டான். அதை எப்படி சொல்ல வந்துட்டு கோச்சுக்க மாட்டான்னு சொல்லலாம். ஸோ ஓகேவா? நான் வந்துட்டு சும்மா இப்படி நான் ஏதோ பெரிய இவன் மாதிரி உட்காந்துருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப நாட்டி. பக்கத்தில் உட்காரும்போது கூட வந்துட்டு பிடிச்சி அப்படியே நோண்டிக்கினே இருப்பேன், வாட்சை பிடிச்சி எடுப்பேன், பிடிச்சி கிளிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி எது வேணா பண்ணுவேன். அவனும் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என்கிட்ட. வேற யார்கிட்ட எப்படிலாம் தெரியாது. ஆனால் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லன்னு தோணுச்சு. அதான் இந்த ஒரு வீடியோ அவனுக்காக ரெஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து அவன் இப்படி எடுத்துப்பான்னு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால அதை பிளர் பண்ணிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இதை விட பெரிய வேலை. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வந்து சில பொருளெல்லாம் எடுக்க போகிறோம், வாங்க போவோம். மத்தியான டைம் வந்துட்டு எப்போ டீ கொடுக்குற ஒரு பழக்கம் வந்து எங்கள் சர்ச்சில் வந்துட்டு இருக்குது. ஸோ அது எந்த சர்ச்ல இருந்து இவங்க இது பண்ணாங்க தெரியாது. பட் ஏதோ ஒரு பாஸ்டர் அந்த டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா, மத்தியானம் ஒரு தேநீர் இடைவேளை அப்படி தேநீர் கொடுக்கலாம் அப்படி மாதிரிலாம் முடிவு பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு ஃபேமிலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தேநீர் கொடுக்குறது, ஓகேவா? டீ காஃபி அந்த மாதிரி.
டீ தான் கொடுப்பாங்க. டீக்கு கூட வந்துட்டு அந்த கொடுக்குறவங்க ஓகேவா, அதை வந்துட்டு வழங்குறவங்க வந்து விருப்பப்பட்டா இதை அவனா கொடுப்பாங்க. கேக்கு, பன்னு, பிஸ்கட்டு, சம்திங் சம்திங் சம்திங். இப்படி இருக்கும்போது நான் நினைச்சது என்ன அப்புறம் எனக்கு தெரியாதுல்ல, நான் இப்பதான் ஊர்ல அங்கிருந்து இங்க வந்தேன். ஸோ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு பிரியாணி, பரோட்டா இது மாதிரி வந்துட்டு கடவுளுக்காக ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு செஞ்சு அதை வந்துட்டு ஒரு ஒரு பாதி அமௌண்ட்டை வந்துட்டு கோவிலுக்கு போயிடும், மீதி அமௌண்ட் இங்க செஞ்சவங்களுக்கு போயிடும். இந்த இதை கொடுத்தாங்கல்ல ஸோ அவங்களுக்கு. அப்ப அது வந்துட்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேர் கொடுத்துதான் அதை வந்துட்டு சமைச்சு அதை வந்துட்டு கொடுப்பாங்க. ஏன்னா யாரும் வாங்கலன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு பேர் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் பிரியாணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அப்போ நான் வந்து அங்க நிற்கும் போது நானும் வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் மருந்து குடிச்சிருக்கிறேன். ஸோ பத்திய மருந்து சாப்பிட்றதுனால வந்து நல்லா வாங்க முடியாது, சாப்பிடவும் முடியாது, தண்ணி கூட குடிக்க கூடாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து அதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வேணாம் பேட்டரை சொன்னதா ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா பேலன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வாங்க எப்படி இருந்தாலும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யறதுனாலதான் வந்துட்டு அது வந்துட்டு வரும்ல. ஸோ சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா யாரோ கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தாங்க. பட் நான் வாங்க முடியல. அண்ட் அது வந்து இந்த சர்ச்சை நடந்துட்டு நீங்க வந்து என்னடா அது வந்துட்டு இதெல்லாம் நடக்குது, பிரியாணி எல்லாம் விற்கிறாங்க சர்ச்சில் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அது ஒரு கடவுளுக்காக ஒரு இதை வந்துட்டு படைக்கிறதுக்காக அந்த ஒரு இதுக்கு தேவைக்காக அப்படி பண்றாங்க. அண்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி பேஸ் பை என்ன அப்படின்னா அதுல பெருசா அதுக்குள்ள என்ன அப்படின்னு தெரியாது ஓகேவா. கடவுளுக்காக அந்த காசு வந்துட்டு அர்ப்பணிக்கப்படுது. பட் அதுல வேற என்ன விஷயம் இருக்குன்னு தெரியல. ஸோ இதுதான் പരിപാടി ഡെസ്ക് പരിപാടി തലയൊരു ബെല്ലടിച്ചിട്ട് വെറിയുണ്ട് ഒരു നായ് പെടുത്തി കിടക്കും. എവിടെ ஒரு 3 நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி தட்டு அடியா கட்டி ஸோ கடைசி கட்டமாக வந்துட்டு சண்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாம் இப்போ நேரம் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். சாரி, எப்போ ரூம்னு சொல்லி ரூமுனே வருது. நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டு நிறைய விஷயம் பண்ண வேண்டியதான். அண்ட் வீடியோ உள்ளே நான் எடுக்கலை, கோவிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அந்த மரியாதை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளே எல்லாம் பெருசாக நான் கவர் பண்ணல. ஸோ என்னை தப்பாக எல்லாம் எடுத்துக்காதீங்க. டன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கதை தெரிஞ்சுக்கா பார்த்தீங்களா, அதில் மேட்டர் என்ன வந்துட்டு யாரோ வாங்கியிருப்பாங்க. ஸோ யாரோ கொடுக்க சொல்லியிருப்பாங்க. சர்ச்சில் இருந்து சொன்னாங்க இங்கே போய் கொடுங்க அப்படின்ட்டு. அங்கே போய் கொடுத்தா அவன் கதை தட்டுனா ஆள் வரவே இல்லை. ஸோ சண்டே வந்துட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக கூத்தாட போட்டுருக்காங்க வீட்டில். ஸோ அதான் அதனால வந்து நான் சும்மா காமெடியாக பேசிட்டு இருந்தேன். பேசி கட்டமாக வந்துட்டு நல்ல ஒரு விசாரிப்பெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் வந்து பார்த்துட்டு பேசாமல் போகக்கூடாதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு நானும் எல்லாரையும் பார்த்துட்டு நானும் அப்படியே ரெஸ்பெக்டா எஸ் ஓகே நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா, நான் வந்து எந்த ஈகோ இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு அப்படியே ஓகே நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டீங்களா, அது நல்லா விசாரிப்பு இருக்கு, பயங்கரமான நல்ல விசாரிப்புகள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் முக்கியமாக 2 பார்ட்டிஸ் இருக்குது, அது இன்னும் நம்ம நல்லா விசாரிக்கல. லைக் பார்த்தா விசாரிப்பாங்க, இன்னும் பார்க்கல. ஸோ அவங்கள பார்க்கணும் ஒரு இது இருக்கு, பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் எங்கள் அம்மாட்ட வந்துட்டு கேட்டிருந்தேன், என்ன தெரியுமா, எனக்கு வந்துட்டு நேற்று இடியாப்பம் எனக்கு வேணும், ஏன்னா எனக்கு ஃபேவரட் இடியாப்பம். ஸோ இடியாப்பம் வேணும், நான் சாப்பிடணும், அது செம்மையாக செஞ்சு சொல்லியிருந்தேன். ஸோ எங்கள் அம்மாட்ட சொன்னதில்ல, செம்மையாக செஞ்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான்.
இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இதான் இடியாப்பம். ஆனா இடியாப்பம் வந்து கொஞ்ச நேரம் இந்த பாத்தீங்களா இது வந்துட்டு எங்க அம்மா வச்ச இடியாப்பம். இடியாப்பம் வந்துட்டு நல்லா வைப்பா, இன்னைக்கு பார்த்தா அவ செத்துருக்கா. என்ன செய்யறது தெரியல. ஆசையா வந்தேன், ஐயோ இடியாப்பம் இடியாப்பம்னு. என்ன செய்யுது, சோறு மாதிரி இருக்கு, சோறு தின்னும். ஓகேயா, நீங்களும் சோறு தின்னுங்க, நானும் சோறு தின்றேன். சரியா, ஓகே பாய், சோறு தின்னுங்க. உறங்கியத பாரு, இங்க செல்லக்குட்டி ஒன்ன வாலிது. சும்மா கிட்ட பண்றாரு, தெரியுதா? அவள்கிட்ட சீனி கிழங்கு இருக்குல்ல, போ அவள்கிட்ட. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டில் வந்தேன். வீட்டில் வந்துட்டு இடியாப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பூனை இருக்குல்ல, எங்கள் வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது. ஸோ அந்த பூனைக்குட்டிக்கிட்ட வந்துட்டு விளையாடிட்டு ஜாலியாக கொஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு ஸோ அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சண்டே வந்து ஒரு சூப்பரான ஒரு டேவாக அமைஞ்சது. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லலாம். ஏன்னா அவன் வந்து எப்பவுமே சின்ன வயசுல நான் இவ்வளோ குட்டியா இருக்கும்போது இவ்வளோ தாங்க குட்டி. நான் அப்போ தூக்கி என் தோள் மேல வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தேன். ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு இத்தா தண்டியா இருக்கிறாப்புல, பேச மாட்றாப்புல, வந்து கொஞ்ச மாட்றாப்புல. அம்மாட்டனா நல்லா கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாப்புல. பட் என்கிட்ட வரல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சி அதுக்கப்புறம் இருக்கும்போது எப்படா விடுவான், போலாம் போலாம் அப்படிதான் இருந்தான். அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எப்படா போலாம் போலான்னு தான் இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, அது ஆண் கிடையாது, பெண். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் குட்டி போட ரெடி ஆயிட்டாங்க போல. குட்டி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர்.